Hello friends, welcome to Meras to Paris channel. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலை போலவே என்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் பொங்க எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலையிலே எழுந்து குளித்து புடவை கட்டியாச்சு. தீபாவளி பொங்கல் இந்த 2 நாள் மட்டுமாவது புடவை கட்டணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா இங்கே நமக்கு வேறு அக்கேஷன் கிடைக்காது சாரி கட்ட. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடை, சட்னி, சாம்பார் பண்ணியிருந்தேன். இதே சாம்பார் வந்து மதியானம் லஞ்சுக்கும் வச்சுக்கிட்டோம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். நேற்றே வந்து வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி சாமி படம்லாம் வந்து தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன். விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் திரியெல்லாம் போட்டு வச்சுட்டேன். ஸோ அதனால் காலையில் வந்து எனக்கு டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் வந்து எல்லா வேலையும் செஞ்சேன். ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுது. சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் அரிசியை கழுவி ஊற போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வடைக்கு மாவை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன். இது வந்து வடைக்கு தேவையான வெங்காயம், இஞ்சி, ஜீரகம், மிளகு இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை வந்து சக்கரை பொங்கலுக்கு. அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான காயை வந்து இங்கே கட் பண்ணி வச்சாச்சு. ஆல்ரெடி வந்து ரைஸும் பருப்பும் வந்து வேக போட்டுட்டேன். சாம்பாருக்கு தேவையான பருப்பை வந்து மிக்சி ஜாரில் போட்டு மையம் அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு புளி ஊற போட்டாச்சு. அவ்வளோதான், இப்போ ஏற்றி இறக்க வேண்டியது மட்டும்தான். ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கலுக்கு அரிசி பருப்பை குக்கரில் போட்டு அதோட பால் தண்ணி விட்டு நல்லா இதை குழைய வேக விட்டு எடுத்துக்க போகிறேன். பக்கத்துலேயே இன்னொரு குக்கரில் வெண்பொங்கலுக்கு அரிசி பருப்பை போட்டு அதில் தண்ணி விட்டு இதையும் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். மதியானம் சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணேன். ஸோ அது இங்கே சைட் பை சைடு ரெடி ஆகிடுச்சு. சாம்பாருக்கு எண்ணெயில் ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கேரட் இதோட உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் தக்காளி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதோட இப்போ நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி எப்போவுமே கம்மியாக தான் யூஸ் பண்ணணுமாமா, அது உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அதை பார்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக அதில் வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கிறேன். இதோட பெருங்காயத்தூள் அசஃபட்டிடாவும் சேர்த்தேன், அதை எடுக்க மறந்துட்டேன். ஸோ இது நல்லா கொதிச்சுதுன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. கொத்தமல்லி இல்லாத சாம்பார் எப்படி இருக்கும் பாருங்கள். எனக்கு இங்கே கொத்தமல்லி கிடைக்காது, அதனால் நான் சேர்க்கலை. கொத்தமல்லி சேர்த்தாலே சாம்பாருக்கு தனி வாசம்தான். பொங்கல் சாம்பாரோட சாப்பிட தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் வந்து எங்களுக்கு இங்கே கிடைக்காது. ஸோ நாங்கள் இந்தியன் சூப்பர் மார்க்கெட், பாரிஸில் இருக்க இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ட்ரைவ்ட் கறி லீவ்ஸ் வாங்கி வச்சுப்போம். இதில் தான் வந்து நாங்கள் தாளிக்கிறதெல்லாம் செய்வோம். ஸோ இப்போ வந்து நான் தேங்காய் சட்னிக்கும் வந்து அதை வச்சு தான் தாளிச்சிருக்கேன். கடுகு, கருவேப்பிலை தாளித்து தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ வந்து வடை பண்ணிடலாம். அதுக்கு உளுந்தை வந்து மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். அதோட உப்பு, இஞ்சி, வெங்காயம், மிளகுத்தூள், ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து வடைக்கு பச்சை மிளகா சேர்க்க மாட்டேன், வெறும் மிளகுத்தூள் மட்டும்தான். ஏன்னா என் பொண்ணுங்க 2 பேருக்குமே வந்து வடை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பச்சை மிளகா வேண்டான்னு வெறும் மிளகு மட்டும்தான் சேர்ப்பேன். ஸோ இப்போ இதை வந்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். உள்ள ஏர் கேப் எதுவும் இல்லாமல் நல்லா அடித்து கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து பொங்கலுக்கு செஞ்சுருந்த இந்த வடை வந்து சூப்பராக வந்தது. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப நல்லா வந்திருந்தது இந்த தடவை. வடையெல்லாம் எண்ணெயில் பொரிச்சாச்சு. மொறு வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. சக்கரை பொங்கலுக்கு முந்திரி, திராட்சையை நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். சக்கரை பொங்கலுக்கு வெல்லத்தில் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு அதை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை வடிகட்டிக்கிறேன். எனக்கு வந்து இதை திருப்பி நான் அடுப்பில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்தது. ஏன்னா இதை நான் மிக்ஸ் பண்ணதும் வந்து இந்த ரைஸும் இந்த வெள்ளைப்பாகு தண்ணியும் வந்து எனக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ நான் திருப்பி இதில் அடுப்பில் வச்சு நான் கட்டிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்தது. சக்கரை பொங்கல் ரெடி. நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி, திராட்சையும் சேர்த்துக்கிட்டேன். என்னோடய பொங்கல் வந்து ரெட் கலரில் இல்லை, ஒயிட் கலரில் தான் இருந்தது பிகாஸ் ஆஃப் மை வெல்லம். ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ சக்கரை பொங்கலுக்கும் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ண கொஞ்சோண்டு சால்ட்டும் வந்து நான் சேர்த்தேன். லாஸ்ட்டாக வெண்பொங்கலுக்கு நெய்யில் முந்திரி, இஞ்சி, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பொங்கலில் கொட்டிட்டேன். அரிசி பருப்பை வந்து நல்லா குழச்சிட்டேன். இதோட வந்து நெய்யில் நம்ம வறுத்த மிக்சரையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதை நல்லா கிளறி கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா வெண்பொங்கல் ரெடி. சாமிக்கு வைக்கிற சாமந்தி, மல்லி அதெல்லாம் இங்கே கிடைக்காது. பொக்கே ரோசஸ் மட்டும்தான். இந்த பொக்கேயோட விலை 2 யூரோ. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபெஸ்டிவல் சீசன் அப்போ இதை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ரோசஸாக நான் வந்து சாமிக்கு வச்சுருவேன்.
பாரிஸ் டைமில் சன்ரைஸ் சன்செட்டை பொறுத்து வந்து நமக்கு எங்கள் ஆன்லைனில் பஞ்சாங்கம் வந்து நல்ல நேரம் காட்டும். ஸோ நான் அந்த டைம் வச்சு தான் எப்போவுமே இங்கே வந்து சாமி கும்பிடுவேன். இப்போது சாமிக்கு வந்து கட் பண்ண ரோசஸ் எல்லாம் வச்சுட்டேன். சக்கரை பொங்கல் வடையானும் வச்சாச்சு. இப்போ கீழே வந்து அகல் விளக்கு 2 ஏற்றிக்கிறேன். இதோட எல்லா பூஜை வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ விளக்கேற்றி கற்பூரம் காமிச்சா நல்லபடியாக எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிடும். என்னோடய பூஜா ரேக் பாருங்கள். சக்கரை பொங்கல் வடையெல்லாம் சாமிக்கு படைச்சு கற்பூரம் காமிச்சு நல்லபடியாக பொங்கல் முடிஞ்சுது. இப்போ வந்து சர்விங் டைம். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடை, தேங்காய் சட்னி, இதோட வந்து சூப்பர் காம்பினேஷன் கேரட் சாம்பார் எல்லாம் இப்போ சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதுதான். நான் செஞ்சதை நானே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வடை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. ஸோ வடையை இந்த மாதிரி சக்கரை பொங்கலோட சேர்த்து அடித்தா மேட்ச் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாக அவ்வளோ நல்லா இருக்குது. சக்கரை பொங்கல் வடை மட்டும் இல்லை, வடையை இந்த மாதிரி தேங்காய் சட்னிலையும் சாம்பார்லேயும் குழச்சி அடித்தா கூட அதுவும் மேட்ச் மேட் இன் ஹெவன் தான். ரொம்ப அருமையாக இருந்தது. வெண்பொங்கலும் வந்து சூப்பராக வந்திருந்தது. ஸோ நீங்கள்லாம் பொங்கல் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோன்னு பார்த்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மெட்ராஸ் டு பாரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.